அவனை இரிட்டேட் பண்ணுறதும் நான் தான், அதிகமாக கொஞ்சுறதும் நான் தான், சண்டை போடுறதும் நான் தான், மறுபடியும் போய் சாரி கேட்குறதும் நான் தான். ஓவராக பேசணுன்னே அப்படின்னு நினச்சது தான். சேர் விட்டு நான் போகிறேன், குட் நைட் அப்படின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பேசிக்கவே இல்லை. நான் அதுக்கப்புறம் ஒரு பர்த்டேல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் தான் விஜய் சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன நீ போய் டிவியில் மன்னிப்புலாம் கேட்டுருக்கேன்னா பேசலடா, அவ்வளோதான். எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை, பிஸியாக இருந்தேன், நீயும் பிஸியாக இருந்த, பேசிக்கல, அதுக்கு போய் சாரி கீரெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிறேன். ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியாது, பட் என் மேலே தான் ஒரு இன்சிடென்ட்டில் நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். டின்னருக்கு தான் மீட் பண்ணியிருந்தோம். பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அந்த ஆர்குமெண்ட்டில் வந்து அவ்வளோ கூடவா நீ பண்ண மாட்டேன், இது கூட என்னெல்லாமோ பேசிட்டேன். என்ன விஷயம்னே தெரியாமல் நான் பேசிட்டேன். அது ஏன் தப்பு தான். அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான்னு தெரியாமலே நான் இவனுக்காக பேசிட்டேன். ஓவராக பேசினோன்னே வார்த்தைலாம் விஜய் கிட்ட வராதுங்க. அதுதான் சொல்கிறேன்ல, பெரிய வார்த்தைகள்லாம் வராது. ஓவராக பேசணுன்னே அப்படின்னு நினச்சது தான். சேர் விட்டு நான் போகிறேன், குட் நைட் அப்படின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சாமி ஒன்று நான் தலையிட மாட்டேன், இல்லை நான் கரெக்டாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மல்லமாக சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்குது, இது என்னன்னு பார்த்துக்கோ கொஞ்சம் அப்படின்னு. நான் சண்டை போடுறேன், நான் விஜய் திட்டுறேன்னா கூட சைலண்ட்டாக தான் இருப்பேன். திருப்பி ஒரு வார்த்தை கூட வராது. பட் தட் சைலன்ஸ் வில் கில். அந்த சைலன்ஸ், விஜயோட அந்த சைலன்ஸ் வந்து நம்மளை ஒரு மாதிரி சாகடிச்சிடும். ஸோ நம்மளே 2 நாள் கழிச்சு கெஞ்சிரும். ஸோ அந்தளவுக்கு காமான ஒரு பர்சன் விஜய். ரொம்ப கூலான ஒரு பர்சன். கோவப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப பிடிச்சி கார்னருக்கு தள்ளினா மட்டும்தான் கோவப்படுவானே தவிர அது வரைக்கும் கூலாக தான் இருப்பான். எங்ககிட்ட டிஸ்கஸ் இதை பற்றி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண முடியல. ஹீ ஹேண்டில்ஸ் இஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து நானே அதை கேட்டுடுறேன், அடுத்தது நீங்கள் அதான் கேட்க போகிறீங்க, இவ்வளோ சொல்கிறீங்க, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் விஜய் படத்துலலாம் நடிக்கல, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 படம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஏன் இன்றைக்கி வந்து இப்போ வர படங்களெல்லாம் நீங்கள் ஏன் விஜய் படம்? எங்கள் 6 பேருக்குள்ளே ஒரு பாலிசி இருக்குது. அந்த பாலிசி என்னென்னா, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். ஓகே, பர்சனல் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லு, நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னலாக வந்து யார்கிட்டையும் வந்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏன் இதை சொல்லிக்கிறேன், வெரி கிளியர் ஆக்கிக்கிறேன்னா, சில பேர் நினைப்பாங்க ஏன் விஜய் வந்து உங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேங்கிறார், உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை நீங்கள் போய் கேட்க மாட்டேங்கிறேன், நானும் கேட்க மாட்டேன், அவரும் வந்து அதை பற்றி விஜய் வந்து அதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசினதில்லை. ஏன்னா இது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாலிசி. ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமாக இருந்தால் கூட விஜய் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதான் சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு டக்குன்னு இது வேணும் அது வேணும்னா 100% நான் கேட்காமலே அதை கேள்விப்பட்டாலே அவன் வந்து நிற்பான். விஜய் இந்த இது வச்சுக்கோ, இதான ப்ராப்ளம், இது சால்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஃபஷனலாக நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அதை பற்றி பேசிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். வேலையில் என்ன நடக்குதுங்கிறது ஒருத்தர்கிட்ட பேசிப்போம். ஆனால் எனக்கு நீ வேலை வாங்கி கொடு, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், நான் ஒரு டைரக்டர் சொல்கிறேன், அவர் உங்ககிட்ட கதை சொல்லணுமா, நீ கதை கேட்குறியா, இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஏதாச்சும் ஒரு டைரக்டர் விஜய் கிட்ட கதை சொல்கிறேன்னா நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கேட்பாங்க, என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே சார், அவருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் சார், கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. நோ, ஐ கேன் நாட். பக்காவான அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் 25 இயர்ஸ் உங்களுக்கு கொண்டு போயிருக்கீங்க. ஆமாங்க, இல்லாட்டி அதான் சொல்கிறல, இப்போ உங்களுக்கே தோணி இருக்கும்ல, ஏன் விஜய் படத்தில் நீங்கள் நடிக்கல, மெர்சலாக போயிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதுக்கு விரிசல், அதனால அதெல்லாம் வேண்டாம், அவ்வளோதான். நைஸ். என்னைக்காவது நீங்கள் கோவம் வராது அப்படின்னு சொன்னீங்க, பயங்கரமாக விஜய் அவர்கள் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்க? என் மேலதான் அவனை இரிட்டேட் பண்ணுறதும் நான் தான், அதிகமாக கொஞ்சுறதும் நான் தான், சண்டை போடுறதும் நான் தான், மறுபடியும் போய் சாரி கேட்குறதும் நான் தான்.